அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎஸ்சியில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். சிறுவினாக்கள் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட டைப்ஸில் ஏதாச்சும் ஒன்றையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது தெரியாமல் நம்மளால் பிஎஸ்சியவே எக்ஸாம் அட்டன் பண்ணவே முடியாது, கோர்ட் ஹால்லையும் நிற்க முடியாதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏதாச்சும் இடத்துல உட்புகுத்தி எழுதுறதுக்கு முற்படுங்க, கேட்காத பட்சத்தில். ஏன்னா இதெல்லாம் டைரெக்டாக கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பெயரை உங்கள் வீட்டில் கேட்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரும். அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு கான்செப்ட் தான் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அது மொத்தம் 2 டைப்பாக பிரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிரைமரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்டரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். தமிழில் முதல் நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள் ரெண்டும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையான செக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுது. செக்ஷன் 57 ஆஃப் பிஎஸ்ஏ பிரைமரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னால் என்னன்றதை சொல்லுது. செக்ஷன் 58 ஆஃப் பிஎஸ்ஏ செகண்டரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். பிரைமரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்ன்றது மிக அற்புதமாக புரிய வரும். இந்த ஒரு 5-6 லைன் படிக்கும்போது நமக்கு தெரிய வரும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். எழுதப்பட்ட ஆவணங்கள். இப்போது பிரைமரி முதல்ல டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னால் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எழுதப்பட்ட ஆவணங்கள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பிரைமரி எவிடன்ஸ் தான். ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இட்ஸ் கால்டு பிரைமரி எவிடன்ஸ். இன் கேஸ் ஆஃப் பிரைமரி எவிடன்ஸ் மிஸ்ஸிங், அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா செகண்டரி எவிடன்ஸ்னு பேர். இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான். நான் வேறு எதையும் புதுசாக சொல்லலை, ஜஸ்ட் ரீகால் மட்டும்தான் பண்ணிக்கிறோம். எழுதப்பட்ட ஆவணங்கள், பதிவுகள், ஒப்பந்தங்கள், கையொப்பங்கள் போன்றவை ஆவண சான்றுகள் ஆகும். மேலும் இது ஒப்பந்தங்கள் மற்றும் கடிதங்கள் போன்ற பாரம்பரிய ஆவணங்களையும் மின்னஞ்சல்கள், லேட்டஸ்டான ஒரு டிஜிட்டல் ஏஜ் இல்லையா, மின்னஞ்சல்கள், டிஜிட்டல் பதிவுகள், ஃபோட்டோ கேமராவில் பிடிக்கிறது ஏதோ வாட்டவர், ஓகேங்களா, புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவுகள் போன்ற நவீன வடிவமைப்புகளையும் உள்ளடக்கியது இந்த பிஎஸ்சியில் வரக்கூடிய டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். எதை வேணாலும் நீங்கள் ஆனரபிள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம். ரெக்கார்டு மட்டும்தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிடியில் காப்பி பண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஆனரபிள் கோர்ட்டில் எக்ஸிபிட்டாக மார்க் பண்ணிடலாம். அவங்க அதை கேட்டுட்டு தீர்ப்பு சொல்லுவாங்க. சந்தேகம் ஒரு பட்சத்தில் அதை ஃபாரன்சிக் அனுப்புவாங்க, வாட்டவர், அது வேறு டிபார்ட்மெண்ட், அது பார்த்துக்கலாம் நம்ம. சரி, இப்போ பிரைமரி எவிடன்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. செகண்டரி எவிடன்ஸ்னால் ஒரு ஐடியா கிடச்சி போச்சு. பிரைமரி எவிடன்ஸ் இஸ் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட். எதெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக இருக்கின்றதோ அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா பிரைமரி எவிடன்ஸ். இதை பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் நம்மளால் ஃபேக் பண்ண முடியாது. அனைத்து அசல் ஆவணங்களும் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள், செப்பேடு, கல்வெட்டுகள் முதலியன பிரைமரி எவிடன்ஸாக வருது. கல்வெட்டுகள் யாராலையும் அழிக்க முடியாது இல்லையா, செப்பேடுகள் அந்த காலத்தில் இருந்த விஷயங்கள், இக்காலகட்டத்தில் டிஜிட்டல் ஆவணங்கள், இது எல்லாமே பிரைமரி எவிடன்ஸ். செகண்டரி எவிடன்ஸுக்கு பாருங்க, ஆல் காப்பீடு டாக்குமெண்ட், இதிலிருந்து பெறப்பட்ட காப்பீஸ் செகண்டரி டாக்குமெண்ட் எவிடன்ஸ். நல்லா புரிஞ்சிருக்கும். இதை தனியாக கேட்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, இதை தனியாக கேட்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அனைத்து அசல் ஆவணங்களிலிருந்து பெறப்பட்ட நகல் ஆவணங்கள் செகண்டரி எவிடன்ஸ். முடிஞ்சு போச்சு மேட்ரு. இந்த இடத்துல இரண்டாம் நிலை சான்றுகளுக்கு தனியாக ஒரு கான்செப்ட் சொல்லப்பட்டிருக்கு, அதை மட்டும் படிச்சிடும் பாருங்க. அசல் ஆவணம் கிடைக்காத பொழுது இந்த வகையான சான்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இன்கேஸ் ஆஃப் மிஸ்ஸிங் ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஆனரபிள் கோர்ட்டில் நீங்கள் செகண்டரி டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதற்குண்டான ரீசனை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சான்றளிக்கப்பட்ட பிரதிகள், நோட்ரி பப்ளிக் வாங்குவாங்க, கமிஷனர் ஆஃப் ஓத் வாங்குவாங்க. இந்த மாதிரியான விவகாரங்கள் சான்றளிக்கப்பட்ட கான்செப்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக கூட பார்க்கப்படுகிறது.
துல்லியத்தை உறுதி செய்யும் இயந்திர செயல்முறைகளால் தயாரிக்கப்பட்ட பிரதிகள், அசல் ஆவணத்துடன் ஒப்பிடப்பட்ட பிரதிகள் அல்லது ஆவணத்தை பார்த்த ஒருவரின் வாய்மொழி சாட்சி. இந்த இடத்துல ஓரலை கூட கொண்டு வராங்க பாருங்க. ஆவணத்தை நான் பார்த்தேன் யுவர் ஆனர் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி எவிடன்ஸாக வருது. அது ஒரிஜினல் ஆவணத்தை நான் அவர் கையில் இருப்பதை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் பாக்ஸில், அதாவது எவிடன்ஸ் பாக்ஸில் ஏறி வாய்மொழி சாட்சியம் சொன்னால் அது செகண்டரி எவிடன்ஸாக கருதப்படும் அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணிக்கிங்க. இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு மிக அற்புதமாக புரிய வரும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸினுடைய கான்செப்ட். ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் கெம்ராஜ் 2000 நடந்த ஒரு வழக்கு. கேஸ் ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சபட்சம் 15 கேஸ் ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதிகபட்சம் உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து மாறணும். கெம்ராஜ் மீது கொலை குற்றம் சாட்டப்படுகிறது. திருட்டு குற்றம் கூட கிடையாது, கொலை குற்றமே சாட்டிடுறாங்க. பெரும்பாலும் இரண்டாம் நிலை எவிடன்ஸ் தான் அவர் மேலே இருக்குது. முதல் நிலை சாட்சியம் எதுவுமே அவருக்கு எதிராக புனையப்பட முடியலை. இரண்டாம் நிலை சாட்சியத்தை தான் அவங்க ரெடி பண்ணுறாங்க. இவர் பார்த்தார், அவர் பார்த்தார், இயர்ஸ் எவிடன்ஸ் வாட் எவர் என்னென்னமோ அதை ஃப்ரேம் பண்ணுறாங்க. பிரைமரி எவிடன்ஸ் கிடைக்கவில்லை என்பதால் நீதிமன்றம் அந்த செகண்டரி எவிடன்ஸை ஏற்கலாமா என்ற கேள்வி எழுது ஃபேக்ட் ஆஃப் கேஸில். பிரைமரி எவிடன்ஸே இல்லை, பிரைமரியே இல்லை, செகண்டரி எப்படி வரும்? ஸோ ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்குறாங்க ஆனரபிள் ஜட்ஜஸ். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. பிரைமரி எவிடன்ஸ் தான் மிகச்சிறந்த சாட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் சில விசேஷ காரணங்களுக்காக செகண்டரி எவிடன்ஸும் ஏற்கப்படலாம். செகண்டரி எவிடன்ஸ் ஒன்றும் பெரிய வேலிட் இல்லாத ஒரு எவிடன்ஸ் கிடையாது, ஆனால் அதை ஏற்க வேண்டிய இடத்துல தான் ஏற்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. முதன்மை சாட்சி பிரைமரி எவிடன்ஸ் இல்லாமல் சரியான காரணமின்றி இரண்டாம் நிலை சாட்சியை ஏற்க முடியாது. எனவே கெம்ராஜை பார்த்தீங்கன்னா நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த வழக்கில் கெம்ராஜை பார்த்தீங்கன்னா விடுதலை செஞ்சிடறாங்க ஆனரபிள் கோர்ட். இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் உங்களுடைய ஆன்சர்ஸை உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியாது. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் எழுதிட்டு தான் வெளில வருவேன், உங்களுக்குள்ளவே நீங்கள் பேசிக்கிட்டு உள்ளே போங்க. அப்போ தான் ஒரு புரிதலோடு பார்த்தீங்கன்னா நம்மளால் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வர முடியும். இந்த கேஸ் ஸ்டடி எழுதணும், அந்த கேஸ் ஸ்டடி எழுதணும், இந்த கேஸ் ஸ்டடி எழுதியே ஆகணும், இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மன ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும்ன்ற நம்பிக்கையில் சாரதி லா ஸ்டடிஸ் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்குது. நன்றி, வணக்கம்.